ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இப்போ நம்ம சூரியன் கேது கிரகண தோஷம் அப்படின்றது ஒரு 14 நாளைக்கு ஆகஸ்ட் 17லேருந்து ஆகஸ்ட் 30 வரைக்கும் பார்த்துட்ருக்கோம். இந்த பதிவில் கன்னி லக்னத்திற்கு என்ன பண்ணுது அப்படின்னு பார்ப்போம். சிம்ம ராசி அப்படிங்கிறது கன்னி ராசிக்கு 12ஆம் வீடு. நம்முடைய லக்னத்துக்கு 12ஆம் இடம் என்பது செலவுகளையும், மனத்தாங்கல்களையும், உடல் பாதிப்புகளையும் கொடுக்கக்கூடியது. இடம் விட்டு இடம் போறது, இது மாதிரி பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியது. அதாவது சுய வலிமை பாதிக்கப்படுறது அப்படின்னு எடுத்துக்கணும். அந்த வகையில விரையாதிபதியான சூரியன் தன்னுடைய ஸ்தானத்துக்கே வர்றாரு. அதுல கேதுவோட சேர்ந்து கிரகண தோஷத்துக்கு ஆட்படுறாரு. இப்ப கேது சூரியனை ஜெயிச்சு நம்மளுக்கு பலன் கொடுக்குது அப்படின்னு எடுத்துக்கணும். அப்ப நம்ம பணம் விஷயங்கள், முதலீடு விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும். தேவையில்லாத ஒரு அட்ராக்ஷனுக்காக திடீர்னு ஒரு விளம்பரத்தை பார்த்து முதலீடு பண்றது, அல்லது பணம் திடீர்னு ரெட்டிப்பாகுன்னு சொல்றாங்க, மிகப்பெரிய லாபம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. இது மாதிரி சில வதந்திகளை நம்பி நாம் இன்வெஸ்ட் பண்றது கூடாது. முதலீடுல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி தான் சுயபலத்தை குறைச்சிக்குது. இந்த சுயபலம் அப்படிங்கிறபோது என்ன அப்படின்னா, ஒருத்தருக்கு எனர்ஜி கம்மியாகி, இயக்கம் கம்மியாகி, அதாவது சிந்தனை செயல்திறன் அதை இழந்து போனால் அது ஒரு பலவீனம். திடீர் பிரச்சனைகள், திடீர் ஆரோக்கிய குறைபாடுகள், உடல் உபாதைகள், நோய்கள் மூலம் வரக்கூடியது அது ஒரு இது. அது மட்டும் இல்லை, இப்போ உறவுகள் சார்ந்த விஷயத்திலேயோ, அல்லது வேலை செய்கிற இடத்துலையோ, நம்மளுடைய எதிரிகள் சம்மந்தப்பட்ட விஷயத்திலேயோ மனத்தாங்கள் ஏற்பட்டு நமக்கு நம்மளை இன்சல்ட் பண்ணுறது, அல்லது அவங்க நம்மளை ஜெயிக்கிற மாதிரியான சூழ்நிலைகள், இது மாதிரி வர்றதும் இந்த சிக்கலை காமிக்குது. அப்போ ஒவ்வொருத்தருக்கு அவங்கவுங்களுடைய கர்மாப்படி, அவங்கவுங்களுடைய ஜாதகப்படி, கிரக அடைவுகள் படி இந்த உபாதைகள் நடக்குமுங்கிறத இந்த 14 நாட்களில் கவனிச்சுக்கோங்க. சரி, இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு கேட்டால், சனீஸ்வரர் வழிபாடு பண்ணணும், அல்லது முனீஸ்வரர் வழிபாடு பண்ணணும். பூசம், அனுசம், உத்திரட்டாதி இந்த நட்சத்திரங்களில் ஆஞ்சநேயரோ, முனீஸ்வரரோ, சனீஸ்வரரோ, கருப்புசாமியோ இந்த மாதிரி வழிபாடுகள் பண்ணும்போது அது ஒரு தற்காப்பு. ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் பாதிப்பெல்லாம் கொண்டு போகும், உறவுகளுக்கு பாதிப்பெல்லாம் கொண்டு போகும். ஆனால் நாம் இன்வெஸ்ட் பண்ணுறது நாம தானே பண்ணுறோம். அதனால் அதை அவாய்ட் பண்ணிக்கணும். புறம் சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கையாகவே இருப்பது நல்லது. ஆரோக்கியத்தில் பார்த்தீங்கன்னா, நைட்டில் தூக்கம் கெட்டுறது, உஷ்ண சம்மந்தப்பட்ட உபாதைகள், அப்புறம் ஹார்ட்டில் சம்மந்தப்பட்டது, பாதம் சம்மந்தப்பட்டது, வலி ஏற்படுதல், தலைவலி சம்மந்தப்பட்டதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். மெயினாக நம்பி செய்யக்கூடிய புதிய விஷயங்கள் வேண்டாம், அதை அவாய்ட் பண்ணிக்கணும். அது மட்டுமல்ல, இப்போ நமக்கு குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா, அவங்க மூலமாக வரக்கூடிய சங்கடங்கள், அவங்களுக்கு ஏற்படக்கூடிய உபாதைகள், அசௌகரியங்கள், அவமானங்கள், ஸோ இதெல்லாம் நம்மளை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு நெகட்டிவ் எனர்ஜி, தேவையில்லாத ஒரு வெறுப்பு உணர்வு, பகை உணர்வு, முன்கோப உணர்வு, இதெல்லாம் வர்றதையும் நம்ம இந்த 14 நாளில் பார்க்கலாம். ஸோ இந்த கிரகண தோஷம் அப்படியே கன்னி லக்னக்காரங்க அத்தனை பேருக்கும் எடுத்துக்கூடாது. இப்போ உங்களுக்கு சூரியன் தசாபுத்தி அந்தரம் நடக்குதா, கேது தசாபுத்தி அந்தரம் நடக்குதா, இந்த 2 கிரக சம்மந்தப்பட்டவங்க மட்டும் பார்த்துக்கோங்க. எல்லாத்துக்கும் இதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டியது இல்லை. ஒரு சூட்சுமமாவது ஒரு 14 நாட்களில் இந்த மாதிரி நம்ம ஜாதகப்படி திசாபுத்தி அந்தரம் சூட்சுமத்தில் வருதுன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. மற்றபடி இப்போ நமக்கு 7ஆம் வீட்டில் இருக்கிற சனி, 11ஆம் வீட்டில் இருக்கிற குரு, இதெல்லாம் ஒரு வகையில் சாதகமாக இருக்குது. இப்போ உங்களுக்கு இந்த திசையில் வேறு திசை நடக்குது அப்படின்னா, இந்த சாதகத்தினால உங்களுக்கு எல்லாமே நன்மைகள் தான் நடக்கும்.
ஒண்ணும் தீமைகள் கிடையாது. இப்ப கேது 12ல வந்ததுல இருந்தே பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு அசௌகரியங்கள், தேவையில்லாத செலவுகள் மற்றும் நமக்கு அ அதாவது ஒரு இடம் விட்டு இடம் போலாமா? வேற வேலையில ஜாயின் பண்ணலாமா? புது இடத்துல போய் ஒரு சில பேருக்கு மாற்றலாகி போய், அதுல ஒரு குழப்ப நிலை. இது வந்து நமக்கு ஒத்து வருமான்ற ஒரு பயம், சந்தேகம். ஸோ இதையெல்லாம் குடுத்துட்ருக்கு. அதுல இப்ப சூரியனும் வந்து கன்ஜக்ட் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அது இந்த மாரி சூரியன், கேது திசாபுத்திகள் நடந்தவங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்துது. அதனால இந்த டைம்ல வந்து நம்ம புது முடிவுகள் எடுக்க வேண்டாம். வேற வேலைக்கு போகணுங்கிற முடிவும் வேண்டாம். அதே மாதிரி இப்ப நம்ம முதலீடுகள் சம்மந்தப்பட்டதிலயும் புதிய முடிவுகள் எடுக்க வேண்டாம். செலவுகள் ஆஸ்பத்திரி செலவுகள் வர்றது நம்ம தவிர்க்க முடியாது. அதே நாமளா செய்யக்கூடிய செலவுகள், பிரயாண செலவுகள், இது மாரி விஷயங்களை எல்லாம் தவிர்த்துக்கோங்க. தகப்பன் சம்மந்தப்பட்ட வழியில அவ்வளவு சிறப்பில்ல. அதேபோல ப பணம் சார்ந்த விஷயங்களும், நம்மளுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்திலும் அவ்வளவு சிறப்பில்ல. ஸோ இதை கவனிச்சு இந்த 14 நாட்கள்ல நாம சொன்ன மாரி இந்த சனி வழிபாடு செய்தது போக, ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸு, மெடிடேஷன் மற்றும் யோகா இது மாரி பண்ணிட்டாலும் ஆரோக்கியத்துக்கு நல்லது பண்ணும். அதே மாரி வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைகள்ல இருப்பவங்களுக்கு சில அச்சுறுத்தல்கள்னு எடுத்துக்கலாம், அல்லது அசௌகரியங்கள்னு எடுத்துக்கலாம். வெளிநாட்டு வேலையில வந்து ஒரு அப்ரிசியேஷன் இல்லாம நம்மள நடத்துறாங்க. நம்ம செய்ற வேலைய வந்து என்கரேஜ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏதோ ஒரு வகையில ஒரு இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அதுக்கு அத பார்த்துட்டு வரக்கூடிய ஒரு பயம். வேலை நீடிக்குமா? நம்ம எப்படி தாக்கு பிடிக்கிறதுங்கிற பயம். இதையெல்லாம் வந்து இந்த ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன், இந்த கேதுவோட சேரும்போது, அந்த சுயபலத்தை இழக்க வைக்கிறார். அது ஒரு சில பேரு கொஞ்சம் பார்த்துக்கணும். மற்றபடி இப்போ நீங்க ஒரு வீடு கட்டுறீங்க, அதுக்கெல்லாம் பிரச்சனை இல்ல. ஏற்கனவே கட்டிட்டு இருக்கீங்க, அதுக்கெல்லாம் டெவலப்மெண்ட்ஸுக்கு பிரச்சனை இல்ல. குழந்தை பிறப்புல ஈடுபடுறவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் இந்த இந்த டைம்ல போய் மெடிக்கல் வேலைகள் அவாய்ட் பண்ணிருங்க. 14 நாட்கள். மற்றபடி ஒரு என்டர்டெயின்மென்ட்டு, என்கேஜ்மென்ட்டு, சந்தோஷமா இருக்கிறது, இதுக்கெல்லாம் கொஞ்சம் அஞ்சாம இருக்கிறதுக்கு இது பாதிப்பா இருக்கு. வேலை சார்ந்த விஷயம் அப்படியே சீரா கொண்டு போயிரும். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. மற்றும் நமக்கு பூர்வீக சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல கொஞ்சம் ஈடுபாட குறைச்சுக்கணும். போனோம்னா, அப்படி நம்ம ஈடுபட்டாலும் கூட, அது நம்மளுக்கு ஏதோ ஒரு விதத்தில அதிருப்தி தரும். நம்மள வந்து அதில வந்து அகைன்ஸ்ட்டா பேசக்கூடிய நிலைமை தான் ஏற்படும். மற்றபடி கூடுதல் வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அதை செய்யுங்க. ஒண்ணும் தொந்தரவு இல்ல. நண்பர்கள் எந்த வகையிலயும் உங்களுக்கு ஆதாயமாக இருக்கிறது என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜேஎம்எஸ். நன்றி. வணக்கம்.